ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோதன். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து 96 தத்துவத்தை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா 76லேருந்து 79 இன்னும் கூடிய விரைவில் முழுவதுமாக முடிக்கப்பட போகிறது. சரி, இந்த 76 79 என்ன சொல்லுது அப்படின்னா, ஏடனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏடனைகள் மேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏடனைகள்னால் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏடனைகளை குறித்து நம்முடைய யுகிமுனி தத்துவ ஞானம் பாடல் 77 ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, மூண்டதோர் ஈசனைகள் முறை கேளு, மேற்கான் அர்த்த ஈசனை, லோக ஈசனை, காம ஈசனை மூன்றாச்சே அப்படின்னு சொல்லி நம்முடைய யுகிமுனி அவர்கள் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஏடனை அப்படின்னா என்னென்னா, ஈசனை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆசை எனவும் அதை சொல்லலாம். அதை 3 விதமாக இருக்குது. முதல்ல அர்த்த ஏடனை, ரெண்டாவது லோக ஏடனை, மூன்றாவது காம ஏடனை. இந்த மூணுத்தையும் கடக்கணும் அப்படின்னு தான் 96 தத்துவங்கள் அடிப்படையாக சொல்லுது. ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, அர்த்த ஏடனை அப்படின்னா என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமாக பொருளாசையை நாம் சேர்க்கறது தான் என்னென்னா ஏடனை அப்படின்னு சொல்கிறாங்க. அடிப்படை தேவைக்காக பொருள் நம்ம ஈட்டுவது தப்பு இல்லை. அன்றாட நம்முடைய வாழ்க்கைக்குரிய பொருள் தேவை தான். ஆனால் தேவைக்கு மேல் பொருளை நம்ம சேர்த்து வச்சு குவிக்கிறது, அதை மறைச்சி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அது நம்ம இந்த சித்த தத்துவத்தில் சரி வராது, உண்மையான ஆன்மீகத்துக்கு சரி வராது, உனக்குள் இறைவனை காண்கிறதுக்கு நீ பயணம் செய்கிறதுக்கு சரி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுவது தான் தேவையற்றது. அதுக்கு பேர் தான் ஏடனை அப்படின்னு சொல்கிறாங்க, அர்த்த ஏடனை. இந்த அர்த்த ஏடனை வெளியே வருவது சிறப்பு. அடுத்தது லோக ஏடனை. இந்த லோக ஏடனை அப்படின்னா என்னென்னா, அளவுக்கு அதிகமாக மண்ணாசை, இதுக்கு தான் லோக ஏடனை சொல்கிறாங்க. வசிப்பதற்காக வீடு வாசல்லாம் தேவை தான், ஆனால் தொழில் புரியறதுக்கு இடம்லாம் தேவை தான், விவசாயிகளுக்கு நிலம் அது இதெல்லாம் தேவை தான், நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் கட்டாயம் ஒரே விஷயந்தான், தேவையை தாண்டி, தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி மிதமிஞ்சி இடம் பொருள் அது இதெல்லாம் வாங்கிறதுனால, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு பற்பல வீடு 8 திசையில் மனைகள் ஆதி வீடு லேண்டு கிண்டு ஆதி நிலங்கெல்லாம் வாங்கிறதுனால அர்த்த ஏடனை அப்படின்னு சொல்கிறோம். அந்த அர்த்த ஏடனை கூட லோக ஏடனையும் ஆட் ஆகுது. பூமி ஒரு ஸ்பெஷல் என்ன, ஒரு பூமியோட ஸ்பெஷல் தன்மை என்னென்னா, பூமி மீது மனிதன் ஆசைப்படுறான், தப்பு இல்லை. ஆனால் இந்த பூமி மனிதனை சாப்பிட்டு டைஜஷன் பண்ணிடுது அவனுடைய ஆசையை. அதாவது மனிதன் எவ்வளவுக்கு இடம் வாங்கி வச்சாலும் இறுதியில் பூமி தான் மனிதனை டைஜஷன் பண்ணிடுது, சாப்பிட்டு ஒரேடியாக முடிச்சு விட்டுருது. ஆசையை அறவே ஒழிக்கிறது என்பது ஒரு இயலாத காரியம், கஷ்டம்தான். ஆனால் ஆசையை அறவே ஒழித்தலும் கூடாது. கட்டாயம் தேவையை பொருள் நமக்கு தேவை தான். ஆனாலும் அதனை மனிதன் தேடி போய் அலைஞ்சி அதை தெரிஞ்சு அறவழியில் தேடணும். அதான் உண்மை. நம்முடைய சித்த வாழ்க்கையிலும் அல்லது இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் இறைவனை உள்முகத்தில் அகத்துக்குள்ளே தேடுபவங்க இந்த நிலையில் இருந்தால் இறைவனை காணலாம். அபரிவிதமான ஆசைகள் கூடாது. எவ்வளவு இருக்க பொருள் இருப்பினும் அவ்வளவுக்குள்ள ஆசை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வளர வளர அதை நாம் நிறுத்தவே முடியாது. ஸோ உதாரணம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க அண்ணா நகரில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிறைய வீடு வாசல் பொருள் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு பல கோடிகளுக்கு அதிபதி, ஒரு 500 கோடி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், பல கோடிகளுக்கு அதிபதி உடையவங்க. ஆனால் அவங்க நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க என்கிட்ட. நிம்மதி சுத்தமாக இல்லை, கஷ்டம். அவங்க நல்லா இருக்காங்க. பணம் இல்லாதவங்க நான் கஷ்டப்படுவோம். சரி, பணம் லட்சம் கோடி கோடியாகுது, கணக்கே இல்லை, எவ்வளோன்னு தெரில. அவங்க குறிப்பிட்டு சொன்னால் ஒரு 500. ஆனால் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் விரிவு இன்னும் பயங்கரமாக இருக்குது, கோடி கோடியாக வந்துட்டுருக்கு. ஆனால் நிம்மதி இல்லை, வாழ்க்கை டெய்லி கண்ணீர் வேதனையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நான் சொன்னேன், இதுலேருந்து வெளில வரதுக்கு ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் வச்சுருக்கக்கூடிய சொத்துக்களை
ஏழை எளியோர்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் 500 வச்சுருக்கீங்கள, ஒரு 100 கொடுங்க, மீதி 400 நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 100 கோடி எடுத்து எல்லாருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஏழை எளியோருக்கு செய்ய முடியல அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்களுக்காக செய்யுங்க, செஞ்சு கொடுங்க. இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஏழை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த 100 கோடியில் அவங்க இருக்கிறதுக்கான இடம் சார்ந்த வழிகள் நிறைய இருக்குது, யாருக்கு வேணால் செய்யலாம். ஸோ அப்போ கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, முடியாது, என்னால் முடியாது, பண்ணவே மாட்டேன். அவங்க தான் ஹெட்டு, எல்லா பிஸ்னஸுக்கும் ஹெட்டு, அவங்களால முடியாது, ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொல்லிட்டேன், அவங்க நிம்மதி உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் கொடுக்க தான் நிம்மதி முதல்ல வரும். இதை கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், கொடுத்த பிறகு நிம்மதி வருதா இல்லைன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களால ஒரு கோடிக்கு மேலே அவங்களால செலவு பண்ண முடியல. அவங்களால மனம் அந்த செலவு பண்ணுறதுக்கான மனநிலை அவங்களுக்கு தரலை. 1 crore அவங்க ஓரளவு செலவு பண்ணாங்க. ஆனால் செலவு பண்ண அந்த கேப்பில் ஒரு 2 மாதம் நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சான். அதுக்கு பிறகு பண்ணுங்க அப்படின்னு அவங்களால பண்ண முடியல. ஆசை, என்னால் முடியாது. அவங்க அந்த 1 கோடியை செலவு பண்ணதை பிஸ்னஸில் போட்டு இன்னும் மறுபடியும் என்னென்னா இன்னொரு 5 கோடியை சம்பாதிச்சிட்டாங்க. இதே மாதிரி தான் பிஸ்னஸ் தான், நல்லது தான் அவங்க இருக்கிறது. ஆனால் அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் ஆசையை வளர்க்க வேதனையும் கூட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரே விஷயம் மட்டும்தான் புத்தர் அழகாக சொன்னார், ஆசை துன்பத்திற்கு காரணம். ஆசைப்படுமோமானால் கூடவும் துன்பத்தை நாம் அனுபவித்தே தீர வேண்டும், வேறு வழி இல்லை. எனக்கு ஆசை மட்டும்தான் எனக்கு இருக்குது, ஆசை போதும், துன்பம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா அது கண்டிப்பாக வந்தே தீரும். இது ஒரு லா, அதாவது யூனிவர்சல் லா. இது ஆசை இருந்தால், ஆசை வந்தால் அது கூட இதுவும் வந்தே தீரும். சரி, அடுத்தது காம ஏடனை. இந்த அண்ணா நகர் ஒருத்தவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ அவங்கள பற்றி கருத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் கமெண்ட்லேருந்து சொல்லுங்கள். நான் லைவாக பார்த்தேன், அவங்களால பண்ண முடியல, இப்போ வரைக்கும் அவங்களால எதுவும் அவங்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு செய்ய முடியல. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தது காம ஏடனை. காம ஏடனை அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பெண் ஆசை, ஆண் ஆசை ரெண்டுமே வச்சுக்கலாம். ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த பெண் ஆசை தான் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆண் ஆசை இல்லையா? இருக்குது, ஆண் ஆசையும் இருக்குது, பெண் ஆசையும் இருக்குது. ஆணுக்கு பெண் ஆசை, பெண்ணுக்கு ஆண் ஆசை. சரி, ஓகே, இது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் பாடல்கள் சொல்கிறாங்க. ஸோ என்ன, பெண் ஆசையும் ஆண் ஆசையும் இருக்கக்கூடாது. சரி, முதல்ல பெண் ஆசை வச்சுக்கலாமே. பெண் ஆசை என்பது தவறு தான். ஆனால் ஆணுக்கு பெண் தேவை தான். இனிய இல்லறம் நடத்தி பெண் தேவைதான். பெண் மாயை அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு விஷயம், நம்ம அம்மாவும் ஒரு பெண் தானே, மாயையாது கிடையாது. இந்த உலகத்தில் தாயின்றி நீர் இல்லை, நீ இல்லை, நாம கிடையாது. அதனால் கட்டிய மனைவியை விட்டு மனைவியை ஏமாற்றிவிட்டு இன்னொரு பெண்ணை தேடி அவர்களோடு வாழ்ந்து கொண்டு இப்படியே வாழ்நாள் முழுக்க கடந்து காமப்பை பிடித்து கொண்டு அந்த கொரூர ஆசை கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறாகும். அந்த தவறு என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, இன்னும் உங்களை வளர்த்துக்கிட்டே இருக்கும். வளர்க்க உங்களுடைய மனம் விடுதலை பெறாது. அதனால் இந்த 3 அர்த்த ஏடனை, லோக ஏடனை, காம ஏடனை, இதிலிருந்து இந்த ஆசைகள்லேருந்து எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். இதை நம்ம பகுத்தறிந்து அளவாக வச்சுக்கிட்டு அதை அனுபவித்து ஆசைகள்லேருந்து அந்த 3 அடிப்படை என்னென்னா, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனம்தான். அப்போ அந்த மனதை நெறிப்படுத்திய அந்த அளவு முறையை நாம் செயல்படுத்துவது சிறப்பான ஒரு விஷயம். முடிஞ்ச அளவுக்கு ஆசையை கொண்டு தான் நம்ம அறவழியில் செயல்பட்டு பொருளை ஈற்று அன்பான அந்த இல்லறத்தை நடத்தி வாழ்ந்தோன்னா போதும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இது நம்முடைய சித்தர்களில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இது காலங்காலமாக சொல்லப்பட்ட ஏடனைகள். இதை நாம் சரியாக செய்யணும். இதெல்லாம் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம தெளிவாக இருக்கணும். இதை தத்துவங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, இதை நாம் எரிக்க வேண்டும் அப்படின்னு தான் கான்செப்ட். சித்தர்கள் இதை எரித்தாங்க. அது எரித்தது எப்படின்னா, அதை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, 96 தத்துவமும் 76லேருந்து 79 வரை இப்போ முடிச்சிடுச்சு. இது வரைக்கும் 79 தத்துவங்கள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த பகுதியில்
80வது தத்துவத்தை பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான தத்துவங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வளரணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நமக்கு அதை விட்டுருப்போம். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதில் வெளியே வந்துடலாம். ஸோ நன்றி. அடுத்த பதிவில் வேறொரு தகவலுடன் பார்க்கலாம். நன்றி.